கனடாவில் இந்தியாவை பின்புலமாக கொண்ட இளைஞன் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டொரண்டோ ஸ்கார்பரோ பல்கலைக்கழக வளாகம் அருகே இறந்து கிடந்த நபர் அந்த பகுதியில் வசிக்கும் 20 வயதுடைய ஷிவாங் அவஸ்தி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த புதன்கிழமை போலீசார் அவரது புகைப்படத்தை வெளியிட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் ஓல்டு கிங்ஸ்டன் சாலைக்கு அருகிலுள்ள ஹைலண்ட் கிரீக் பாதையில் துப்பாக்கிச் சூடொன்று நடைபெற்றுள்ளது. இதன்போது அவஸ்தி சுட்டுக் கொல்லப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்ததாகவும் அதிகாரிகள் வருவதற்குள் சந்தேக நபர் ஓடிவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுவரை இந்த சம்பவம் தொடர்பில் யாரும் கைது செய்யப்படவில்லை. ஷிவாங் அவஸ்தி ஸ்கார்பரோ பல்கலைக்கழக மாணவரா என்பது குறித்தும் போலீசார் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. எனினும் இந்த மரணத்தால் பல்கலைக்கழக நிர்வாகம் வருத்தமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு பிறகு குறித்த பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக அருகிலுள்ள சில பாதைகளும் மூடப்பட்டன. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.